யாத்திராகமம் 39ஆம் அதிகாரம். வசனம் 1. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்கிறதற்கு வேண்டிய வஸ்திரங்களையும் ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களையும் செய்தார்கள். வசனம் 2. ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல் நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் தரித்து மெல்லிய பஞ்சு நூலினாலும் செய்தான். வசனம் 3. அந்த பொன்னை இளநீல் நூலோடும் இரத்தாம்பர நூலோடும் சிவப்பு நூலோடும் மெல்லிய பஞ்சு நூலோடும் சேர்த்து சித்திர வேலையாய் நெய்யும்படிக்கு மெல்லிய தகடுகளாய் அடித்து அவைகளையே சரிகைகளாக பண்ணினார்கள். வசனம் 4. 2 தோள்களின் மேலுள்ள அதன் 2 முனைகளையும் சேர்த்தார்கள். அது ஒன்றாய் இணைக்கப்பட்டு இருந்தது. வசனம் 5. அந்த ஏபோத்தின் மேல் இருக்கும் விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பண்ணினாலும் இளநீல் நூலாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் தரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே செய்யப்பட்டது. வசனம் 6. இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை முத்திரை போட்டு வேலையாக கோமேதமாக கற்களில் வெட்டி அவைகளிலே பொன் குவாளைகளில் பதித்தார்கள். வசனம் 7. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவைகள் இஸ்ரவேல் குறித்து ஞாபக களாயிருக்கும்படி ஏபோத் தோள்களின் மேல் அவைகளை வைத்தான். வசனம் 8. மார்பக்கத்தை ஏபோத்தின் வேலைக்கு ஒத்த விசித்திர வேலையாக பொன்னினாலும் இளநீல் நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் தரித்து மெல்லிய பஞ்சு நூலினாலும் செய்தான். வசனம் 9. அந்த மார்பகத்தை சதுரம் இரட்டையுமாய் செய்து ஒரு ஜான் மூலம் ஒரு ஜான் அகலமாக்கி. வசனம் 10. அதிலே 4 பத்தி ரத்தினங்களை பதித்தார்கள். முதலாம் 10 பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும். வசனம் 11. இரண்டாம் பத்தி மரகதமும் இந்திரநீலமும் விசித்திரமும். வசனம் 12. மூன்றாம் பத்தி கோம்பும் வைடூரியமும் சுகந்தியும். 13. நாலாம் பச்சையும் கோமேதமும் யஸ்பீமானது. அவைகள் அந்த இடங்களிலே பொன் குவாளைகளினால் பதிக்கப்பட்டிருந்தது. வசனம் 14. இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரர்களுடைய நாமங்களானபடி 12 அவர்களுடைய நாமங்களானவைகளாயிருந்தது. 12 கோத்திரங்களில் ஒவ்வொரு கோத்திரங்களின் நாமம் ஒவ்வொன்றிலும் முத்திரையும் வெட்டியிருந்தது. வசனம் 15. மார்பகத்துக்கும் அதன் பக்கங்களில் பின்னல் வேலையினால் பசும் பொன் சங்கிலிகளையும் பண்ணி. வசனம் 16. 2 பொன் குவாளைகளையும் 2 பொன் வளையங்களையும் செய்து அந்த 2 வளையங்களை மார்பகத்தின் 2 பக்கத்திலும் வைத்து. வசனம் 17. பொன்னினால் செய்த பின்னால் வேலையான அந்த 2 சங்கிலிகளையும் மார்பகத்தின் பக்கங்களிலே இருக்கிற 2 வளையங்களிலும் மாட்டி. வசனம் 18. பின்னால் வேலையான அவ்விரண்டு சங்கிலிகளிலும் 2 நுனிகளையும் ஏபோத்தின் தோள்புறத்து துண்டுகளின் மேல் முன்புறத்தில் இருக்கிற 2 குவாளைகளிலும் மாட்டினார்கள். வசனம் 19. பின்பு 2 வளையங்களை பண்ணி அவைகளை ஏபோத்தின் கீழ்ப்புறத்திற்கும் திறனான மார்பகத்தின் மற்றொரு 2 பக்கங்களிலும் அதன் ஓரத்தில் வைத்து. வசனம் 20. வேறு 2 பொன் வளையங்களையும் பண்ணி அவைகளை ஏபோத்தின் முன்புறத்தின் 2 கீழ்ப்பக்கங்களிலும் அதன் இணைப்புக்கு எதிராகவும் ஏபோத்தின் விசித்திரமான கச்சை
மேலாகவும் வைத்து. வசனம் 21. மார்பகம் ஏபோத்தின் விசித்திரமான கச்சை மேலே இருக்கும்படிக்கும் ஏபோத்திலிருந்து நீங்கி போகாதபடிக்கும் அதை அதன் வளையங்களினாலே ஏபோத்தின் வளையங்களால் உடனே இளநீல நடுவினாலே கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே கட்டினார்கள். வசனம் 22. ஏபோத்தின் கீழே அங்கியை முழுவதும் இளநீல் நூலாய் நெய்தான். வசனம் 23. அங்கியின் நடுவிலே மார்பக கவச துவாரத்திற்கும் ஒப்பாக ஒரு துவாரம், அது கீழ் அயாதபடி அந்த துவாரத்தை சுற்றிலும் ஒரு நாடாவும் வைத்திருந்து. வசனம் 24. அங்கியின் கீழே ஓரங்களிலே தொங்கத்தக்கதாக தரித்த இளநீல் நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் வேலையாக மாதுளை பழங்களையே பண்ணி. வசனம் 25. பொன்னினால் மணிகளையும் பண்ணி அந்த மணிகளை அங்கியின் ஓரங்களிலே சுற்றிலும் மாதுளை பழங்களின் இடையிலேயே தொங்கு வைத்தார்கள். வசனம் 26. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி ஆராதனைக்குரிய அங்கியின் ஓரத்தை சுற்றிலும் ஒரு மணியும் ஒரு மாதுளை பழமும் ஒரு மணியும் ஒரு மாதுளை பழமும் இருந்தது. வசனம் 27. ஆரோனுக்கு அவன் குமாரருக்கும் மெல்லிய பஞ்சு நூலினாலே நெசவு வேலையான அங்கிகளையும். வசனம் 28. மெல்லிய பஞ்சு நூலினால் பகையும் அலங்காரமான புல்லாக்களையும் தரித்து மெல்லிய சணல் நூலாலும் சலட்டைங்களையும். வசனம் 29. தரித்த மெல்லிய பஞ்சு நூலிலும் இளநூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் தரித்த தையல் வேலையிலான இடைக்கச்சைகளையும் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி செய்தான். வசனம் 30. பரிசுத்த கிரீடம் பட்டயத்தையும் பசும்பொன்னினாலே பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்த என்னும் எழுத்துக்களை அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி. வசனம் 31. அதை உயர பகையின் மேல் கட்டும்படி கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே இளநீல நாடாவினாலே கட்டினார்கள். வசனம் 32. அப்படி ஆசாரியர் கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வேலையெல்லாம் முடிந்தது. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர்கள் செய்தார்கள். வசனம் 33. பின்பு வாசஸ்தலத்தையும் மோசேயினிடத்தில் கொண்டு வந்தார்கள். கூடாரத்தையும் அதற்குரிய எல்லா பனிமுட்டுகளையும் அதன் துருடுகளையும் அதன் பலகைகளையும் அதன் தாட்பால்களையும் அதன் நுனிகளையும் அதன் பாதங்களையும். வசனம் 33. சிவப்பு திறந்த ஆட்டுக்கடா தோல் முடியும் தகசு தோல் முடியும் மரவின் திரைச்சீலைகளையும். வசனம் 35. சாட்சி பெட்டியும் அதன் தண்டுகளையும் கிருபாசனத்தையும். வசனம் 36. மேஜையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் சமூக அப்பங்களையும். வசனம் 37. சுத்தமான குத்து விளக்குகளையும் வரிசையாய் ஒழுங்குபடுத்தப்பட்ட அதன் அலங்கங்களையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் வெளிச்சத்திற்கு எண்ணியையும். வசனம் 38. பொற்பிடத்தையும் அபிஷேக தைலத்தையும் சுகந்த துப வர்க்கத்தையும் வாஸ்தலத்தின் வாசல் தொங்கு திரைகளையும். வசனம் 39. வெண்கல பலிப்பிடத்தையும் அதன் வெண்கல சல்லடைகளையும் அதன் தண்டுகளையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டிகளையும் அதன் பாதத்தையும். வசனம் 40. பிரகாரத்தின் தொட்டி திரைகளையும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளையும் அதன் நுனிகளையும் அதன் பாதங்களையும் பிரகாரத்து வாசல் மறைவையும் அதன் கயிறுகளையும் அதன் முளைகளையும் ஆசாரிப்பு கூடாரமான வாஸ்தலத்தின் வேலை எடுத்து சகல பனிமுட்டுகளையும். வசனம் 41. பரிசுத்த ஸ்தலத்தை செய்யும் ஆராதனை கடுத்த வஸ்திரங்களையும் ஆசாரிப்பு ஊழியம் செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரின் வஸ்திரங்களையும் கொண்டு வந்தார்கள். வசனம் 42. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர்கள் சகல வேலைகளையும் செய்தார்கள். வசனம் 43. மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான்.
கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான்.